அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு ஒரு ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. அறிவிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழக அரசு பணியாளர்களோட 20 வருட கோரிக்கை, 20 வருட கனவை நாங்கள் நிறைவேற்றிட்டோம்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. யாரா முதல்ல அதிகமாக லஞ்சம் வாங்குறான்னு பார்த்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்தில் தான். வர 6ஆம் தேதி ஜாக்டோ ஜியோ தங்களோட வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவிச்சிருந்த நிலைமையில் நேற்றைக்கு இந்த ஒரு செய்தி வெளியாகிருக்கு. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2021 தேர்தல் சமயத்தில் நீங்கள் கொடுத்த ஒரு முக்கியமான வாக்குறுதி என்னென்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு அரசு பணியாளர்களோட பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு தான் நீங்கள் சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க. பொய்யே பேசுறதுக்கு நெஞ்சில உரம் இருக்க நாம் ஏன் தயங்கணும்? நீங்கள் ஆட்சிக்கு கிட்டத்தட்ட இப்போ 4.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், 5 வருஷம் ஆக போகுது. இன்னும் ஒரு மாதமோ 2 மாதமோ அடுத்த தேர்தலுக்கான அறிவிப்பு வந்துடும். இத்தனை நாளாக வராத அறிவிப்பு நேற்றைக்கு வந்திருக்குன்னா அதற்கு என்ன காரணம்? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு என்று தேர்தலை நோக்கி இந்த அறிவிப்பு வந்திருக்கான்னு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். இதற்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டோட நிதி நிலைமை சீராக அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவங்க சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு ஏற்படி கொடுத்தவரை நம்முடைய, அதாவது 70 வருட கால அரசியலில் தமிழக அரசு வாங்கின கடன் 4.5 லட்சம் கோடி. திமுக அரசு ஆட்சிக்கு இந்த 4 வருஷத்தில் வாங்கின கடன் தொகை மொத்தமாக சேர்த்து 9.5 லட்சம் கோடி. கடன் தொகை ஏறி இருக்கோ தவிர இறங்கலை. அப்படி இருக்கும்போது எதை வச்சு திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டோட நிதி நிலைமை சீராயிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க? என்னை பற்றி அவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதே தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ரொம்ப நாளாக நடந்துட்டு வருது. இதே தமிழ்நாட்டில் செவிலியர்கள் போராட்டம் நடந்துட்டு வருது. இதே தமிழ்நாட்டில் இப்போ அடுத்ததாக அறிவிச்சிருக்காங்க, பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் போராட்டம் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் எதை வைத்து தமிழ்நாட்டோட நிதி நிலைமை சீராயிட்டு வருதுன்னு சொல்கிறாங்கன்ட்டு எனக்கு தெரியல. இப்போ மீண்டும் 2026 தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சி தொடருது. அப்படிங்கும்போது இந்த ஒரு திட்டம் நீங்கள் செயல்படுத்த வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டால் அதே சந்தேகம் தான். அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு புதிய ஆட்சி வருது, இப்போ இன்கேஸ் ஒரு ஏடிஎம்கே வருது, இல்லை வேறு கட்சிகள் ஆட்சிக்கு வருதுன்னா இருக்கிற கடும் நிதி நெருக்கடி சூழலில் எப்படி இந்த ஸ்கீமை அவங்க செயல்படுத்துவாங்க? மேலும் மேலும் தமிழ்நாட்டை கடன்கார மாநிலமாக மாற்றத்துக்கான ஒரு அறிவிப்பை தான் நான் பார்க்குறேன். ஸ்டாலின் என்ற பேருக்கு மேன் ஆஃப் ஸ்டீல் என பொருள் உறுதியோடு நான் பார்க்குறேன். இந்த அறிவிப்பு நல்லது கெட்டது அதுக்குள்ள நான் போகல. ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல அறிவிப்பு, நிறைய பேத்துக்கு பயனாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சில பேர் ஏமாற்ற வேலையும் சொல்கிறாங்க. இது என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். நீங்கள் ஆட்சிக்கு 5 வருஷம் முடிய போகுது, 5 வருஷமாக சொல்லாததை இப்போ ஏன் நீங்கள் செய்கிறீங்கன்னா ஒரு சந்தேகம் வருது எங்களுக்கு. தேர்தல் களத்தை நோக்கி இதை எடுத்துகிட்டு போகிறீங்களான்ட்டும் ஒரு 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 அச்சம் ஏற்படுது எங்களுக்கெல்லாம். தேர்தல் அச்சம்னு ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ தமிழ்நாட்டு அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அவங்க நடந்துக்கிற விஷயம்லாம் பார்த்தா அப்படி தான் தோணுது. ஒரு பதட்டமான சூழலில் இருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி திரு சேகர்பாபு அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சர் கன்னியாகுமரிக்கு போகிறாங்க. அங்கே ஒரு கோயிலில் தேரோட்டம் நிகழ்வு நடக்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்கத்தினர் ஒரு கோஷத்தை முழக்கமிடுறாங்க. அதை திரு சேகர்பாபு அவர்கள் ஒரு அமைச்சர், தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான பிரதிநிதி, நீங்கள் அதை கடந்து போயிருக்கலாம், இல்லைனா வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறீங்க, கோயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீ சோத்தை திங்கிறியா இல்லை வேற திங்கிறியான்ட்டு அசிங்கமான வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. ஒரு அமைச்சர் எப்படி இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம்? இப்போ தங்க தமிழ்ச்செல்வன் அவர் நேற்று அப்படி தான் ஒரு விஷயத்தில் இறங்கி அடிக்க போகிறார். ஆவேசமாக இருக்காங்க. தேர்தல் நெருங்க இவர்களோட அந்த ஒரு உச்சபட்ச ஒரு பதட்டம் எங்களுக்கெல்லாம் வெளியே தெரிய வருது. இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங். இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் 5 வருஷம் ஆளணுமாமா? நீங்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். தூய்மை பணியாளர்கள் ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்காங்க, செவிலியர்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அறிவிப்பை கொடுத்து தமிழக மக்களுக்கு ஒரு செழிப்பான ஆட்சியை நீங்கள் வழங்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.